அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நாம சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகைகள் கேட்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்கிறாரு, ஒருவேளை இந்த தேர்தலில் அவரை வச்சு அணுக போறாரு போருக்கு, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிலருக்கு வாய்க்கொழுப்பு உடம்புல கொழுப்பு இருக்க மாதிரி இது ஒரு பணக்கொழுப்பு தான். ஏன்னா அரசியலுக்கு நாங்க சேவை செஞ்ச வரோம்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி ஒரு 500-600 கோடி பணம் இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவ்வளவுதான் தொகை வாங்குறாங்க. அவ்வளவு கோடியை அவர்களிடம் முதலீடா போட்டு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றால் இவர்கள் எப்படி சேவை செய்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில அண்ணன் கொஞ்சம் காட்டமாவே இது வாய்க்கொழுப்புங்கிறத கருத்தை முன்வைக்கிறாரு. இதற்கு விஜய் தரப்புல இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறேன், பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல திரள் நிதி வாங்கி சாப்பிடுற சீமான் அவர்கள் இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் போன்ற அறிவாளியுடன் ஆலோசனை கேட்பதை குற்றம் என்றுதான் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதுல நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, திரள் நிதி வாங்குவதற்கும் இந்த மாதிரி அரசியல் புரோக்கர்கள்ட்ட ஆலோசனை வாங்குறதுக்கும் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்றாரு. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விஜய் கட்சியில இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பாளர்கள், அதாவது கொள்கை பரப்பு செயலாளருக்கே அந்த அளவுதான் அறிவு புரிதல் இருக்குங்கிறத நம்ம அறிவு புரிதல் மட்டும் இல்ல அரசியல் புரிதலும் அவர்களுக்கு அவ்வளவுதாங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமே நம்ம தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே அண்ணன் சொன்னார்ல, இது கொள்கை இல்ல, இது கூமுட்டன்னார்ல, அந்த மாதிரிதான் இருக்கு அவருடைய பேச்சு. ஏன்னா உலகம் முழுக்க ஒரு 200 ஆண்டுகளாகவே இந்த திரள் நிதிங்கிறது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க அனைத்து கட்சிகளுமே மக்களுக்காகத்தான் ஒரு அரசியல் கட்சி இயங்குது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அதை விளக்குவதற்கான கூட்டங்கள் தான் அரசியல் கட்சிகள் இயங்குகிறது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய பங்களிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால அனைத்து கட்சிகளும் மக்களிடம் போய் நிதி வாங்குவோம். இன்று வரை துவங்கப்பட்டதுல இன்று வரை கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொதுக்கூட்டம், ஒரு தெருமுனை கூட்டம்னா கூட மக்கள்கிட்ட ஒரே ஒரு நபர் ஒரு உண்டியல் எடுத்துக்கிட்டு ஒரு துண்டு சீட்டு எடுத்துட்டு கொண்டு கடைக்கடையா கொடுத்து 10-20 நிதி வாங்கி தான் அவங்க கூட்டம் நடத்துறாங்க. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்க இவ்வளவு கேவலமா திரள் நிதி வாங்குறோம்னு பேசுறீங்களா? அல்லது ஐயா கருணாநிதி அவர்களே உண்டியல் ஏந்தி திரள் நிதி வாங்கின புகைப்படங்கள் இருக்கு, வரலாறு இருக்கு. அவரை நீங்க கொச்சப்படுத்துறீங்களா? ஐயா கருணாநிதி அவர்களே சொல்றாரு, என் கைகளை குலுக்கிட, என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள, என்னுடன் உணவு அருந்த என்று ஒவ்வொன்றிற்கும் ஒரு கட்டணம் நிர்ணயித்திருக்கிறேன். நமது கட்சி உறவுகள் அதற்காக கொடுத்து நமது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் பேசியிருக்கிறாரு. அப்போ ஐயா கருணாநிதி அவர்களை கொச்சப்படுத்துறாரா? இதெல்லாம் கூட விட்டுருவோங்க. ஏன்னா அவருடைய கொள்கை தலைவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் நிர்ணயித்து தொண்டர்களிடம் வாங்கி அதை கட்சி நிதியாக சேகரித்தவர். அப்போ ஈவேராவையே கொள்கை தலைவர் என்று வைத்துக் கொண்டு அவருடைய கொள்கையே என்னென்று தெரியாததால் அவரையே விமர்சிக்கிறதா தாவேக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அப்போ கட்சியுடைய ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா அது வேற விஷயம். அவங்க அப்படிதான் முகநூல் எழுதுவாங்க, விட்டு போயிடலாம். ஆனா கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளருக்கே திரள் நிதி என்றால் என்னவென்றும், திரள் நிதிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியவில்லை என்றால் நிச்சயம் தாவேக்கா அண்ணன் சொன்னது போல இது கொள்கை அல்ல, இது கூமுட்டை அப்படிங்கிறது தெளிவா புரியுது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இதை தாண்டி இப்ப சமீபத்துல வந்த ஒரு செய்தி பாலிமர்ல போட்டிருக்காங்க. அந்த காணொலியை நான் காணொலி விளக்க பட்டியல நான் உங்களுக்கு இணைப்பா லிங்கா கொடுக்குறேன், பாருங்க. அதுல விஜய் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர், நீக்கப்பட்டவர் விலகியிருக்காரு. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல அவர் தெளிவா சொல்றாரு, ஒரு டைம் டேபிள் பத்தி சொல்றாரு. மாநகர பகுதிகளில், நகர பகுதிகளில், ஊர் பகுதிகளில் செயலாளர் பொறுப்புகளுக்கு 5000 ரூபாய் பணம் கட்டணும், தலைவருக்கு 3000 ரூபாய், பொருளாளருக்கு 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பணம் நிர்ணயிக்கப்பட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. இந்த தொகை கட்டினா தான் பொறுப்பு அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சியில் உழைப்பவர்கள் தான் பொறுப்புன்னு சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் புசியானது மறைமுகமாக எல்லா பொறுப்புகளுக்கும் பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு காணொலியில விளக்கமா வாட்ஸ்அப்ல வந்தது செய்தியை ஆவணத்தோட காட்டி பேசுறாரு. இதனாலதான் நான் கட்சி விட்டு விலகிறேன், இதுக்கு கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை, கேள்வி கேட்டா என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்போ கட்சி துவங்கி இன்னும் நீங்க ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, இன்னும் உங்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பத்திரிகை சந்திப்பு கூட நடத்தல. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு திரள் நிதி வாங்குவது தப்பு இல்ல, திருட்டு நிதி வாங்குவது தவறு அப்படிங்கிறது இந்த இடத்துல தாவக கட்சி நிர்வாகிகளுக்கும் தாவகவில் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.